2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே தயாராகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதற்கு முழுமையாக தயாராகிக்கிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கொண்ட கட்சியாக அது இருக்கு. 2019 39 இடங்களை, புதுச்சேரியையும் சேர்த்து 39 இடங்களை அந்த கட்சி கைப்பற்றுச்சு. கூட்டணியாக சேர்ந்து அதிமுகவுக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைச்சிச்சு. ஆனா இப்போ திமுகவுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கட்சியாக இல்ல முக்கிய கட்சியாக திமுக இருக்கும் பொழுது 40 இடங்களையும் வெல்ல வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இந்த கட்சிக்கு இருக்கு. அதனால திமுகவை பொறுத்தவரை யாருக்கு எவ்வளவு இடங்கள், யார் யார் போட்டியிட போறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப முக்கியத்துவமாக கருதி அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் 2019 தேர்தலில் எவ்வளவு இடம் ஒதுக்குனாங்களோ அதே அளவு இடங்களை மட்டுமே ஒதுக்க போறதாகவும், தொகுதிகளில் மட்டும் மாற்றம் இருக்கும். அதாவது திமுக போட்டியிட்ட தொகுதிகளில் சிலவற்றை காங்கிரசுக்கும், காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதியில் சிலவற்றை இவங்களுக்கும், இல்ல மற்ற கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள் வந்து சிலவற்றை இவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சில இடங்களை மட்டும் மாற்றிக்கொண்டு அதே ஃபார்முலால திமுக இந்த எலெக்ஷனை சந்திக்க போகுது அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே, 2019 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 20 இடத்துல திமுக நின்னாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 9, புதுச்சேரியில் 1 அப்படின்னு சேர்த்து மொத்தம் 10 இடங்கள் அவங்க நின்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அதுல ஒரு இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரவிக்குமார் திமுக சின்னத்திலேயே போட்டியிட்டார். மதிமுகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா திமுக சின்னத்திலேயே போட்டியிட்டார். அதே போன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன், அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அவரும் திமுக சின்னத்திலே போட்டியிட்டார். IUML-க்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அவங்க வந்து ஏனி சின்னத்தில் போட்டியிட்டாங்க. இது இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருக்கும் தலா 2 இடங்களாக 4 இடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதோட IJK-யோட பாரிவேந்தர், அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அவரும் திமுக சின்னத்திலே நின்னார். அப்படி பார்க்கும் பொழுது மொத்தமாக 24 இடங்கள்ல உதயசூரியன் போட்டியிட்டது. மற்ற இடங்கள்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன், IUML இவங்க எல்லாம் போட்டியிட்டாங்க. ஆனா இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது திமுக குறைந்தபட்சம் 25லயாவது போட்டியிடணும் அப்படின்றதான் திமுக தொண்டர்கள் விருப்பமா இருக்கு. அந்த எண்ணிக்கையானது கூடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு. இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே நம்பர்ஸ்ல தான் போட்டியிட போறாங்க. ஆனா தொகுதிகளில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க போறதா பார்க்கப்படுது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு IJK இப்ப கூட்டணியில இல்ல. அதனால பெரம்பலூர் தொகுதியானது வேக்கண்டா இருக்கு. அப்ப பெரம்பலூர் தொகுதியை திமுக கையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபக்கம் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு அந்த தொகுதியை ஒதுக்க வேண்டாம், அதை வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜகண்ணப்பன் சொல்றதுனால அந்த தொகுதி காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதோடு கார்த்திக் சிதம்பரத்துக்கு அந்த தொகுதியை கொடுப்பது சரியாக இருக்காது அப்படின்றது திமுக இருக்கக்கூடிய பல பேருடைய வாதமா இருக்கு. அதனால சிவகங்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தொகுதியவே அவங்க ரீடைன் பண்ணலாம். ஆனா அதுக்கு பதிலாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 2 தொகுதியும் அவங்க கேட்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த முறை சிதம்பரத்துல VCK தலைவர் திருமாவளவன் நின்ற பொழுது குறைந்த வாக்கு வித்தியாசம் அவர் ஜெயிச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க இருக்கு. அதனால தொகுதிகளை மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்கதா பார்க்கப்படுது. இதோட சேர்த்து மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் அவங்க போட்டியிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது. இந்த முறை அதே ஒரு சீட், ஆனா அந்த சீட் விருதுநகராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருதுநகர்ல மதிமுக சார்பில் துரை வைகோ போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுக்கான வேலைகளை அவர் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கார். மற்றொரு முக்கிய கட்சியான IUML கடந்த முறை ராமநாதபுரத்தில் போட்டியிட்டாங்க. ராமநாதபுரம் சீட்டுக்கு பதிலாக திருச்சி சீட்டை IUML கேட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் சீட் திமுகவுக்கு போறதாக ஒரு பேச்சு இருக்கு. இதுக்கிடையில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கரூர், விருதுநகர் இங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த கட்சிக்குள்ளாகவே சண்டை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த உட்கட்சி பூசல் இல்ல உட்கட்சி கோஷ்டி மோதல் அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல காங்கிரஸை விட திமுக ரொம்ப அக்கறையா இருக்காங்க. ஏன்னா இது போன்ற ஒரு முக்கியமான எலெக்ஷன்ல ஒரு 4-5 தொகுதிகள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி பூசலால மற்றவங்களுக்கு போயிடுச்சு, அப்போசிஷனுக்கு போயிடுச்சு, இல்ல ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் வந்துடுச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றது கஷ்டம். அப்ப இந்த தொகுதிகளை காங்கிரஸ் இருந்து வாங்கி நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சும் திமுகவுக்குள்ள இருக்கு. இந்த தொகுதிகளையும் திமுக தொடர்ந்து முக்கியமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளோட சேர்த்து இன்னும் சில தொகுதிகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக திமுகவினுடைய ராசா அவர் நீலகிரி தொகுதியிலிருந்து காஞ்சிபுரம் தொகுதி அல்லது திருவள்ளூர் தொகுதிக்கு மாறுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப இந்த தொகுதியில் ஏதாவது ஒண்ணு
திமுக தங்கிட்ட வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதோட பெரம்பலூர் தொகுதி அவங்களுக்கு இப்ப வேக்கண்டா இருக்கிறதுனால அந்த தொகுதியும் அவங்க கையில போக வாய்ப்பு இருக்கு. சிவகங்கையும் அந்த மாதிரி பாக்குறாங்க. விருதுநகர் தொகுதியை அவங்க மதிமுகவுக்கு கொடுப்பதா ஒரு தகவல் இருக்கிறதுனால அது இல்லாம மதுரை தொகுதியை காங்கிரசுக்கு மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மதுரை, கோவை, திருப்பூர், நாகை இந்த 4 தொகுதிகள் தான் அவங்க கடந்த எலெக்ஷன்ல போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை அதே இடங்களை அவங்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில ஒரு சின்ன குழப்பம் என்ன வந்துச்சு அப்படின்னா, கமல்ஹாசன் காங்கிரஸ் கூட சேர்ந்து திமுக கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கமல்ஹாசன் இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு, அதாவது இந்த கூட்டணிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா நிக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா சீட் அவர் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அங்க இருக்குது. அதே சமயத்துல மக்கள் நீதி மையத்தோட ஓட்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற கன்சர்னும் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை எப்படி திமுக டீல் பண்ண போகுது அப்படின்ற கேள்விக்குறியும் மறுபக்கம் இருக்குது. அதனால கமல்ஹாசன் போட்டியிடுவாரா மாட்டாரான்ற கேள்வியும் இருக்கு. ஸோ இப்படி ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 25 இடங்கள்ல திமுக தன்னுடைய சின்னத்துல, அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் கூட தன்னுடைய சின்னத்திலே அவங்களை போட்டியிட செய்து மொத்தமாக 25 இடத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கும். மீதம் இருக்கக்கூடிய 15 இடத்தை மட்டுமே கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு இடையில காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு 2009 கொடுத்த மாதிரி 16 இடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா 2009க்கும் இப்போவுக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில கட்சிகளும் இதுல சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரசுக்கு அவ்வளவு இடங்களை கொடுக்கிறது சரியா இருக்காது. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லயே பார்த்தோம்னா திமுக கூட்டணி தோத்த ஒரே இடம் தேனி, அது காங்கிரஸோட இடமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸுக்கு ஒரு தோல்வி முகம் அல்லது காங்கிரஸோட கேண்டிடேட் ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கருத்து திமுக நிறைய பேருக்கு இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை கொடுப்பது அப்படின்றது திமுகவுக்கு நல்லதாக இல்லை அப்படின்றது அவங்க கருத்து. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது திமுகவை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு நல்ல கால்குலேஷன்ஸோட எங்கெங்க யாரு நிக்கணும், எத்தனை இடம் அப்படின்ற விஷயத்துல பெருசா காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பழைய ஃபார்முலாலே போய் இதை அடிக்கும் பொழுது ஈஸியா எட்ஜுக்கு வர முடியும் அப்படின்னு நம்புறாங்க. 2019 போலவே இந்த எலெக்ஷன் ஒரு ஸ்வீப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை.